ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் அருணா. சாப்பாடு தான் முக்கியம் சேனல் மூலமாக சந்திக்க வந்திருக்கேன். என்ன தான் இருந்தாலும் நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்பியாக கட்லெட் பண்ணலாமா? தேவையான பொருட்கள்: 6 முட்டை, பேபி பொட்டேட்டோ, 2 ஆனியன், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, பிரெட் கிராம்ஸ், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 முட்டையை சேர்த்து நம்ம தண்ணி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஆயில் நம்ம இதோடு சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஆயில் சேர்க்கறதுனால நம்ம முட்டை உடையாமல் இருக்கும். உடையாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையை நாம் 2ஆக கட் பண்ணி மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சர் ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்து 2 ஆனியனை நம்ம கட் பண்ணி இதில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஆனியன் நம்ம போட்டதும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை கட் பண்ணதை இதோட ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்துக்கிறோம். பேபி பொட்டேட்டோ நம்ம வேக வச்சதை இதோடு சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு இதோடு நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவை இதோடு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா நம்ம 1 ஸ்பூன் இதோடு சேர்த்து நம்ம நல்லா மசிக்க போகிறோம். பாருங்கள், இதோட மசிச்சு போகிறோம். இல்லைன்னா நம்ம கையில் கூட நம்ம மசிக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம கையால் நம்ம மசிச்சுட்டு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சரை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை இதோடு சேர்த்து நம்ம பைண்டிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம முட்டை ஷேப்லேயே நம்ம பைண்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு கட்லெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்சரை நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு 2 முட்டையை நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து முட்டையில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் தூவி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்ல மொறுமொன்னு வர்றதுக்கு இன்னொரு கோட்டிங் கூட நம்ம டிப் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணனதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒன்றொன்னா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்படி நம்ம ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம அப்படியே பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிட்டா ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி கிறிஸ்பி பொட்டேட்டோ எக் கட்லெட் ரெடி. வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.